இன்றைக்கி டாக்டர் டூமோட ஆரிஜின் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டாக்டர் டூமோட அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தியா ஒரு மெஜிஷியன் அண்ட் அவங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேரனும் சிந்தியாவும் வாழ்ந்துட்டு இருந்த நாடு பேர் வந்து லட்வேரியா. அது ஒரு டிக்டேட்டர்ஷிப் இருந்துச்சு. அதை நான் ஃப்ரீ பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மெஃபிஸ்டோவோட டீலிங் போடும்போது மெஃபிஸ்டோ அதை ட்ரிக் பண்ணி டாக்டர் டூமோட அம்மாவோட சோலை கேப்சர் பண்ணிட்டு போயிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவனை காப்பாற்றி அங்கேருந்து தப்பிக்கும் போது பனி புயல் அம்மா 2 பேரும் இறந்த பிறகு போயிடுவார். எப்படியோ கஷ்டப்பட்டு லட்வேரியான்னு தப்பிச்சு போன டாக்டர் டூம் என்ன பண்ணுவார்னா ஒரு காலேஜில் போய் சொல்லுவார். அந்த காலேஜில் அவர் கூட ஒரு ரைவல் இருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கான ரீட் ரிச்சர்ஸ் தான். ரீட் ரிச்சர்ஸ்க்கும் இவருக்கும் சேம் லெவல் ஆஃப் ஐக்யூ தான் இருக்குது சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா டாக்டர் டூம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மேஜிக் தெரியும். மேஜிக் அவங்க அம்மா மெஜிஷியன் அண்ட் அவங்க அப்பா சயின்டிஸ்ட்னால இவருக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர சுப்ரீம் அளவுக்கு பவர்ஃபுல்லானவர். கிட்டத்தட்ட நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அளவுக்கு சொல்லலாம். ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே பல வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுவார் இவரை டாக்டர் டூமை. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை விட டூம் வந்து பவர்ஃபுல்னு சொல்லி அவர் நம்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் லட்வேரியா போயிட்டு அந்த நாட்டை காப்பாற்றி அவர் கீழே கொண்டு வந்துடுவார் லட்வேரியாவை. அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வீக்னஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். இவரை நீங்கள் வந்து அசால்ட்டாக கொண்டுடலாம். நம்ம டாக்டர் டூம் வேறு பண்ணியிருக்க அந்த மாஸ்கோட ஆரிஜினை தான் பார்க்க போகிறோம். அதாவது காமிக்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கும் போது அவர் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கான காரணம் வந்து ரீட் ரிச்சர்ஸ் சொல்லி அவரே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு கட்டில் இருந்தவங்ககிட்ட சொல்லி பார்த்திங்கன்னா சூடாக ஒரு மாஸ்க் எடுத்து வந்து மூஞ்சிலே ஒட்டிப்பார். அந்த ஒட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு மூஞ்சில் இருந்துடும். ரீட் ரிச்சர்ஸ் மேலே இருக்க கோபத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி சூடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க மூஞ்சில் ஒட்டியிருப்பார். இன்னொரு ஆரிஜினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் போயிருக்க மாட்டார். மூஞ்சில் ஏற்பட்ட காயத்தை மறைக்கிறதுக்காக ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுப்பார். எந்த ஆரிஜினை நீங்கள் டூம்ஸ்டே படத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. New mask, same task. ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அது பாருங்கள் முதல்ல. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன் வச்சிருக்கிற தானோஸே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாரு. அதுவும் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனோட பவரை தானோஸ் யூஸ் வேறு பண்ணிருப்பார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்டாம் பேக்கரை 2 விரலாக தடுத்திருப்பார் டாக்டர் டூம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் அங்கே இருந்தது வெறும் டூம் இல்லை, காட் டூம். டாக்டர் டூமுக்கு எப்படி அவ்வளோ பவர் கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா காமிக்கில் என்ன நடக்கும்னா பியாண்டர்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டி இருப்பார். அது ஒரு கேரக்டர். அவர்கிட்ட இருந்து பவரை வந்து பார்த்திங்கன்னா திருடி இருப்பார் டாக்டர் டூம். அதுக்கப்புறமா தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறமா தானே காடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டில் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணியிருப்பாரு பல யூனிவர்ஸை ஒன்று சேர்த்து. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தானோஸ் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாடா வாடா சண்டைக்குன்னு சொல்லி போயிருப்பாரு. 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட சண்டைக்கு வாடான்னு சொல்லி பேசிட்டு தாங்க இருப்பாரு. அப்போ நெஞ்சுக்குள்ளே கையை விட்டு அப்படியே தானோஸோட முதுகெலும்பு எடுப்பாரு பாருங்க டாக்டர் டூம் இல்லை காட் டூம். இன்னைக்கு பேட்டில் 1னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது மார்வல் சீக்ரெட் வாரில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா பியாண்டரோட பவரை திருடி இருப்பார். திருடின அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. பியாண்டரோட பவரை வச்சு நம்ம வந்து ஏன் மல்டிவர்ஸை வந்து கொலாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா யோசிச்சிருப்பாரு. இப்படி யோசிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுவார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வேர்ல்டு. அதில் என்ன பண்ணுவார் சொல்லி கேட்டிங்கன்னா மல்டிவர்ஸில் இருக்கிற எல்லா யூனிவர்ஸும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளானெட்டில் வைப்பார். இந்த மாதிரி எல்லா யூனிவர்ஸும் ஒன்றும் சேர்த்ததுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டிக்கான என்ன விஷயம் தான் நடக்கும். அதனால தான் இந்த வேர்ல்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பேட்டில் வேர்ல்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டிக்கான பேட்டில் வேர்ல்டு உருவாக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துருப்பார். வேடிக்கை மட்டும் பார்க்காம சூஸ்டாமோட பிரெயினை வாஷ் பண்ணி அவரோட வைஃப்னு சொல்லி அவரை நம்ப வச்சுருப்பாரு. கடைசியில் காட் எம்பரர் டூமை யார் தோக்கடிச்சா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற காட் எம்பரர் டூமை யார் டிஃபீட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா அது அவெஞ்சர்ஸ் கிடையாது. அவரை டிஃபீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக், அதாவது ரீட் ரிச்சர்ஸ். அதாவது காமிக் புக்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு டாக்டர் டூமோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மேன் தான் ஸ்டேபிளைஸாக வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா டாக்டர் டூமை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக 2 பேர் அமைச்சிருப்பாரு. அந்த 2 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா பிளாக் பேந்தரும் நேமரும். பிளாக் பேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட போயிருப்பாரு. போயிட்டு அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ண விட்டுட்டு
மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மேனை மீட் பண்ண போயிருப்பார். இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனு கண்டுபிடிச்சி எப்படியோ வந்து டாக்டர் டூம் கண்டுபிடிச்சிருவார். இது கண்டுபிடிச்ச உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி மாலிகுலர் மேன் இருக்கிற இடத்துக்கு வருவார். அந்த இடத்துல ரீட் ரிச்சர்ஸ்க்கும் டாக்டர் டூமுக்கும் வந்து பெரிய சண்டையை நடக்கும். அந்த சண்டை வந்து கை சண்டையாக மட்டும் இல்லாமல் வாய் சண்டையாக போயிட்டுருக்கோம். மாற்றி பேசிக்கிட்டே அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ஸ் வந்து ஒரு ட்ரிக் பண்ணுவார். அதாவது டாக்டர் டூம் கிட்ட பார்த்தீங்கன்னா நீ ஒரு பெட்டரான காட் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா நீயும் பெட்டரான காட் கிடையாதுன்னு சொல்லும்போது ஆமாம் நம்ம 2 பேரும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாண்டா நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைடா சாவுடா இப்போன்னு சொல்லுவோம் போது இதை கேட்ட மாலிகுலர் மேன் வந்து சரி உங்களோட 2 பேரோட ஆசையை நான் நிறைவேற்றி வச்சிடறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அந்த பவர் எடுத்துருவார். அதுக்கப்புறமா பியாண்டரோட பவரை டாக்டர் டூம் கிட்ட இருந்து எடுத்ததுக்கப்புறமா டாக்டர் டூம் செத்துறான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவரோட தான் இருப்பார். அவரோட நாட்டுக்கு போயிருப்பார். அங்கே போய் மாஸ்க் கழட்ட போது தான் தெரியும் அவரோட மூஞ்சி சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்படி தான் டாக்டர் டூமை காமிக் புக்கில் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு நான் வெயிட் பண்ணிப்பேன் தெரியும். ஆனால் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். நான் தான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்னா ஏன்டா போய் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் ஒரு 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா சீனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற செப்டம்பருக்கு ரிலீஸ் ஆக போது போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Avengers! Assemble.